சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இருந்து 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் முடிய வாசிக்கிறேன். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பத்தையாவது வெறுப்பையாவது அறியான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். எல்லாரும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். இந்த வசனங்களை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு நாம் இந்த நாளிலே மரணம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை நாம் படிக்கலாம். மரணம் என்றால் டெத் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதற்கு செப்பரேஷன் என்று பொருள், பிரிவு என்று பொருள். பிரிவு என்பதை பைபிள் மரணம் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறது. பிரிவு என்பது சரீரத்திலே பிரிகின்ற ஒரு பிரிவு. மாமிச சரீரத்திலே இருந்து ஆவி பிரிகிறது. இதை மரணம் அல்லது சாவு என்று பைபிள்ல சொல்கிறது. இன்னொன்று, மனிதன் தேவனை விட்டு பிரிகின்ற பிரிவு. அதையும் மரணம் அல்லது சாவு என்ற அந்த பொருள்பட பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற ஒன்று சரீர மரணம் பற்றி. நீதிமொழிகள் 12:28 நீதியின் பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமானுக்கு மரணம் இல்லை என்ற பொருள். இது எந்த மரணத்தை குறிக்கிறது? தேவனை விட்டு பிரிகின்ற அந்த மரணம். இப்படி நூற்றுக்கணக்கான வசனங்கள் இந்த பொருள்பட சொல்லுகிறது. சரீர மரணம் என்பது மனிதனால் வருவித்துக் கொண்ட ஒன்று. எதற்கு அஞ்சாதவர்கள் கூட மரணத்திற்கு அஞ்சுகிறார்கள். இவ்வளோ பெரிய ஒரு தீங்காக அல்லது சோகமாக அல்லது ஒரு கொடுமையான தேவ செயலாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் உள்ளபடியே மரணத்தை உலகத்திலே உண்டாக்கினது தேவன் அல்ல என்பது நாம் அறிவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே மனுஷனால் மரணம் உண்டானது, மனுஷனால் மரணம் உண்டானது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்திலே தேவன் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியையும் நீ புசிக்கலாம், ஆனாலும் நீ சாகாதபடிக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை, விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அப்படி ஒருவேளை நீ புசித்தால் சாகவே சாவாய் என்று அவர் தேவன் சொல்லியிருந்தார். இந்த சாவு என்பது இரண்டு விதத்திலும் பொருள்பட எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்று ஆவிக்குரிய மரணம், தேவனை விட்டு பிரிக்கப்படுகின்ற ஒன்று. இன்னொன்று சரீரத்தை விட்டு ஆவி பிரிகின்ற ஒன்று. இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்ட காரணத்தினாலே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை தேவன் சொல்லுகின்ற இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டார். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்ப இந்த நமக்கு தெரியும், இந்த சரீரம் மண்ணிலே உருவாக்கப்பட்டு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தார், சுவாசத்தை கொடுத்தார். இந்த உருவம் ஜீவிக்கின்ற ஆத்மாவாக மாறினது. இப்ப ஜீவிக்கின்ற ஆத்மாவாக இருந்த இந்த மனிதன் இந்த பழத்தை சாப்பிட்டதன் விளைவாக சரீரத்திலே மரிக்கின்றவனாக ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுகிறான். அப்போ இந்த 1 கொரிந்தியர் 15:21 சொல்லுகிறது, மனுஷனால் மரணம் உண்டானது என்று. ஆக மரணம் மக்கள் பயப்படுகின்ற, மக்கள் மிக வெறுப்பாக பார்க்கிற இது தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல, மனிதனாக வருவித்துக் கொண்டது என்று சொன்னால் அது சரியாயிருக்கும் என்றுதான் நம்புகின்றேன். இந்த மரணத்தினுடைய சோகம், இழப்பு என்பது மிக பெரியது. மரணத்தினுடைய சோகம் என்பது மிக பெரியது. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில தன்னை கொலை செய்யும்படியாக வந்த அப்சலோம் செத்து போய் விட்டான், கொலை செய்யப்பட்டு விட்டான் என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த தாவீது, மகனே, என் பிரியமான மகனே, அப்சலோமே என் மகனே என்று சொல்லி அவன் கதறி அழுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த குழந்தை மரிக்கின்ற அந்த தருவாயில அந்த மரணத்தை தடுக்க முடியுமா என்ற உத்வேகத்தோடு அவர் வெறும் தரையில உட்கார்ந்து சாப்பிடாமல், ராம் முழுவதும் சாப்பிடாமல் உட்கார்ந்த இடத்துல ஜெபித்து 7 நாட்கள் அந்த குழந்தை மரித்து போனது என்று நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசுவினிடத்துல வந்த ஜெபாலய தலைவன், என் குமார்த்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இந்த மரணம் என்பது மரிக்கின்றவர்களுக்கும் ஒரு கடினமான ஒன்று, அதை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் கடினமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அதனாலதான் இந்த துக்கத்திலே இருக்கின்றவர்களோடு சேர்ந்து நீங்களும் அழுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. மரணம் என்பது மிக சோகமான ஒன்று. இயேசு கூட சிலுவையில, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்ற அளவில் அது ஒரு வேதனையான ஒரு இடமாகவே அது இருக்கிறது. இந்த வேதனையோடு கூட இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல மரணம் என்பது ஒரு ஆசீர்வாதம். மரணம் என்பது ஒரு ஆசீர்வாதம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆதாயம் என்றால் லாபம். எந்த ஒரு மனிதனும் லாபம் கிடைக்கிறது என்றால்
சந்தோஷப்படுவான். லாபம் கிடைக்கிறது என்றால் விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளுவான். இப்ப மரணம் என்பது லாபம் என்று சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கும். நீதியின் கிரீடம் எனக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றார். ஒரு பக்கத்துல மரணம் என்பது கவலை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கத்துல மரணம் என்பது ஆசீர்வாதமானது, லாபகரமான ஒரு விஷயம் என்று பைபிள் சொல்லிக் கொடுக்கிறது. மரணம் எப்பொழுது எனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது? மரணம் என்பதாலே ஒரு பயம், ஒரு வருத்தம். ஆனால் அது எப்பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறது? வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கும் போது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த மரணம் கர்த்தருக்குள் இருக்குமானால் அந்த வேதனையை விட, சுற்றிலும் இருக்கின்றவர்களுக்கு அந்த பிரிவால் வருகின்ற துயரத்தை விட அது அவனுக்கு ஆசீர்வாதம். எப்பொழுது? அவன் கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுது. 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. இப்ப யாருக்கு இந்த மரணம் என்பது லாபம்? நல்ல போராட்டத்தை போராடினவர்களுக்கு, நல்லதொரு ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு, விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கு. எவ்வளவு அழகான வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பாருங்கள். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த மரணத்திற்குள்ளாக போகிறவனுக்கு லாபம். அவனுக்கு நீதியின் கிரீடம் கிடைக்கிறது. கர்த்தரும் அதை எப்படி பார்க்கிறார்? அருமையான மரணமாக பார்க்கிறார், அருமையான ஒன்றாக பார்க்கிறார். நீதிமொழிகள் 14:32 நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கையுள்ளவன். இப்படி காரணத்தினால நீதிமான் தன்னுடைய மரணத்தில நம்பிக்கையோடு இருக்கிறான். அது நமக்கு அது கடினமான ஒன்றல்ல, அது தோல்வி அல்ல, அது ஒரு நஷ்டம் அல்ல என்று நீதிமான் அந்த மரணத்தின் மேலும் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். இப்ப அடுத்து, இந்த மரணம் தவிர்க்கப்பட முடியுமா? இந்த மரணத்தை நம்ம தவிர்க்க முடியுமா? பயப்படுகிறவர்களுக்கும் மரணம் வருகிறது. மரணம் என்ன செஞ்சிரும் என்று சொல்லி பயப்படாமல் இருக்கின்றவர்களுக்கும் மரணம் வந்து விடுகிறது. சங்கீதம் 89:48 மரணத்தை காணாதவன் யார்? மரணத்தை காணாதவன் யார்? எல்லாரும் இந்த மரணத்தின் வழியாகத்தானே போயாகணும். எபிரேயர் 9:27 மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பது. இந்த மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில நாம் பார்த்தோம், மரணத்தை காணாதிருப்பவன் யார்? பிரசங்கி 8:8 ஆவியை விடாதிருக்க மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. ஆக இந்த மரணத்தை ஒரு மனிதன் எவ்வளவு முயற்சியாலும் ஒருவேளை தள்ளி போடலாம்,
ஆனால் தவிர்க்க முடியாது. இதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம். வேதமும் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து இந்த மரணத்தை குறித்ததான சில கேள்விகள் நமக்கு வருகிறது. அவைகளை கொஞ்சம் பார்க்கலாம். இளம் வயது மரணம் சாபமா? இந்த மரணம் சரி, ஆனா சிறு வயதிலே மறிக்கின்றார்களே, இது சாபமா? ஆபேல் ஆதியாம் 4:8 விசுவாசிகளின் பட்டியலில் இடம்பெற்ற ஒரு மனிதன். எபிரேயர் 11:4 ஆபேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விருப்பமான காணிக்கையை கொடுத்தான். ஆனால் காயின் அவனை கொலை செய்தான். ஒன்னும் வயசாகி சாகல, அவன் கொலை செய்யப்பட்டான். உத்தமன், தேவனுக்கு பிரியமானவன், விசுவாசிகளின் பட்டியலிலே இடம்பெற்றவன், சிறு வயதிலே மரித்தான் என்று பார்க்கின்றோம். மத்தேயு 14:10 யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 11:11 ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களில் பெரியவர் என்று சொல்லுகின்றார். லூக்கா 1:5-6 பெற்றோரும் கூட நீதிமான்களாய் இருந்தார்கள். இயேசுவாலே பாராட்டப்பட்ட ஒருவர். பெற்றோர்களும் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நீதிமான்களாக இருந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த அந்த யோவான் ஸ்நானகன் 30 வயதுல மரணத்தை தழுவினார். இப்போ இளம் வயது மரணம். இயேசு 33.5 வயதுல மரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஸ்தேவான் சிறு வயதில கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டான். அப்போஸ்தலர் 12 யாக்கோபு இப்படி ஒன்று பெரிய வயதுல 30-40 இருக்கின்ற வயதுல அவரும் சிறைச்சேதம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்த மக்கள், பரிசுத்தவான்கள் இளம் வயதிலே மரித்திருக்கின்றார்கள். ஆக இளம் வயது மரணம் என்பது சாபம் அல்ல. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல செத்து போயிட்டான் பாரு, என்ன பாவம் பண்ணானோ. பெற்றோர்களை பார்த்து ஏளனமாக பேசுகிற மக்கள் உண்டு. இந்த வயசுல பிள்ளையை பறி கொடுத்துட்டிய, என்ன பாவம் பண்ண, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம். ஏற்கனவே துக்கத்திலே இருக்கின்றவர்களை இன்னொரு கல்லை தூக்கி போடுவது போல, அதிலே எண்ணெய் ஊற்றுவது போல பேசுகின்ற மக்கள் உண்டு. இளம் வயது மரணம் என்பது சாபம் அல்ல என்பதை நாம் பார்க்கின்றோம். கிடையில் படுத்திருந்து சாவது சாபமா? நிறைய பேர் இப்படி பார்க்கிறார்கள். படுத்து கிடக்கிறான், அப்புறம் செத்து போயிட்டான். ரொம்ப நாள் கிடையில இருந்து, மரண படுக்கையில இருந்து சாவது ஒரு சாபம் என்று தோரணையிலே பார்க்கின்றார்கள். ஆனா அப்படி படுத்திருப்பது என்பது அவன் தன்னைத்தான் யோசிப்பதற்கு, தேவனிடத்திலே தன்னுடைய காரியங்களை சீர் செய்து கொள்வதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. அது சாபம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாக்கு போன்றவர்கள் கண் பார்வையற்றவர்களாக நீண்ட நாள் அப்படியே இருந்தார்கள். நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். தாவீது கூட அந்த கடைசி நாட்களில இயலாமையில அப்படியே இருந்துதான் அவர் மரித்தார். இப்படி பலருடைய மரணத்தை நாம் அந்த கோணத்திலே கூட நாம் பார்க்க முடியும். இன்னும் சில கருத்துக்கள், விபத்திலே சாலையிலே மரிப்பது சாபமா? திடீரென்று மரிப்பது சாபமா? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டானே, இப்படி திடீர் மரணங்கள், விபத்து மரணங்கள் சாபமா என்று கேட்கிற மக்கள் உண்டு. பிரசங்கி 8:8 இப்படி சொல்லுகிறது, மரண நாளின் மேல் மனுஷனுக்கு
அதிகாரம் இல்லை. மரண நாளின் மீது எந்த நாள்ல ஒருத்தன் மறிக்க போகிறான், மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப மனிதன் மறிக்க வைக்கின்ற அல்லது மறிக்கின்ற அந்த நிலைப்பாட்டில அந்த அதிகாரம் தேவனிடத்திலே இருக்கிறது. அதனால இது சாபம் அல்லது அவர்கள் செய்த பாவம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு அதை இப்படித்தான் கேட்கிறார். ஏன்பா, கோபுரம் இடிஞ்சு 50 பேர் செத்து போனாங்களே, அவர்களெல்லாம் பாவிகள், நீங்கெல்லாம் பரிசுத்தவான்களா? பாவத்தின் விளைவுதான், அதிக பாவம் செய்யறதுனாலதான் மரணம் வருதுன்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட முடியுமா? நாம பார்க்கிறோம், அன்றைக்கு கொஞ்சம் நாட்கள் முன்பாக பீகார் பகுதியில நிலநடுக்கம் வந்து ஊரே அழிந்து போய்விட்டது. இங்கே இருந்து பார்த்த மக்கள் அந்த ஊர் ரொம்ப பாவம் செஞ்சதுன்னு சொன்னாங்க. அதற்கு அப்படி ஒரு காரணம் சொன்னார்கள். அப்படியானால் மற்ற ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களா? அந்த தொனியிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக மரண நாளின் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அதனால எப்பொழுது மரணத்தை கொடுக்க வேண்டும், அது தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அது 20 வயதிலா, 30 வயதிலா, 40 வயதிலா, 80 வயதிலா, 100 வயதிலா, 110 வயதிலா, மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. அது தேவ செயல். அதற்கு நாம் ஒரு புது விளக்கமும் கொடுக்க வேண்டாம், அதை நாம் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தேவன் எடுத்துக்கொண்டார். ஏன் எடுத்துக்கொண்டார் தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பார்க்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நொந்து போயிருக்கின்றார்கள், இள வயதில பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு. ஆனால் பேசுகின்றவர்கள் அவர்கள் காதுபடவே இப்படி பேசி இன்னும் நோகடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து, மரித்தவர்கள் பிசாசாக மாறுகிறார்களா? மரித்தவர்கள் பிசாசாக மாறுகிறார்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவத்தினுடைய சவாலாக இருக்கிறது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு, மண் தன்னை தந்த சரீரம் தன்னை தந்த மண்ணிடத்திற்கு திரும்புகிறது. ஒரு மரணம் என்பது ஆவி தேவனிடத்திற்கு போவதும் சரீரம் மண்ணுக்கு போவதும். இதுதான் மரணம். ஏன்னா சரீரம் மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்டது, ஆவி தேவனால் கொடுக்கப்பட்டது. இது மனிதனுடைய வாழ்க்கை நிறைவடையும் பொழுது ஆவி திரும்ப தேவனிடத்திலே போய்விடுகிறது. இந்த சரீரம் ஏதோ ஒரு வடிவிலே மண்ணுக்கு திரும்பி விடுகிறது. இதுதான் அதனுடைய நியதி. இப்ப ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்கலாம்: எத்தனை நாள் கழிச்சு இந்த ஆவி தேவனிடத்திற்கு போகிறது? யாரும் இந்த கேள்வியை கேட்கறது இல்லை. இப்படி ஒரு கேள்வி பைபிள் இடத்துல கேட்டு பார்ப்போமே. சரி, ஆவி தேவனிடத்துல போகுதுன்றோம், ஆனால் எத்தனை நாள் கழித்து போகிறது, அல்லது எத்தனை வருடம் கழித்து அந்த ஆவி தேவனிடத்திலே போகிறது? இப்படி ஒரு கேள்வி பைபிள் இடத்துல நாம் கேட்டு பார்த்தால் ஒரு அழகான ஒரு சம்பவம் உண்டு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல இயேசுவோடு கூட ஒரு கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டிருந்தான். என்ன வயசு இருக்கும்? கள்ளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியானால் 50 வயதுக்குள்ளாக தான் இருந்திருக்கும், பாதி வயதுதான் இருந்திருக்கும். சிலுவையிலே கொலை செய்யப்படுகிறான். ஆணி அடித்து தொங்கவிடப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு
நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இப்ப தேவனிடத்துல போகின்ற அந்த நிகழ்வு மரணத்திலே இருந்து எத்தனாவது நாள்ல நடக்குது என்றால், மரணம் சம்பவிக்கும் பொழுதே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மரணத்தின் பொழுதே போகிறது. அன்றைக்கே நம்முடைய கேள்வி, அப்படியானால் இந்த பிசாசாக அலைந்து எங்களுடைய பிள்ளைகளை பிடித்துக் கொண்டார்கள், அந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்க, இந்த ஐயாவை பிடிச்சிட்டாங்க என்றெல்லாம் பேசப்படுகிறது, இது என்ன? ஆவி தேவனிடத்திற்கு போயாச்சு, அன்றைக்கே போயாச்சு. 10 நாள் கழிச்சு பக்கத்து வீட்டு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களே, இது என்ன? அது என்னவோ இருக்கட்டும், நாம் பெரிய ஆராய்ச்சிக்குள்ளாக அதற்குள் போக வேண்டாம் இப்பொழுது. அது ஒரு பெரிய பாடம். ஆனால் அது இது அல்ல, அவ்வளவுதான் விஷயம். அவர்கள் சொல்லுவது, அவர்களை பற்றி சொல்லுவது இந்த மரித்தவருடைய ஆவி அல்ல. இன்றைக்கு அந்த எண்ணங்கள் தான் எல்லா தரப்பு மக்களிடத்திலும், கிறிஸ்தவத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள், கிறிஸ்தவத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள், எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் ஓடியிருக்கின்ற, பதிந்திருக்கின்ற ஒரு விஷயம். செத்து போனவங்க பேயா வந்து பிடிக்கிறார்கள், அவர்களை அலைக்கழிக்கிறார்கள். ஜெபம் பண்ணா, பைபிள் கொண்டு போனா, சிலுவைய பக்கத்தில் கொண்டு போனா அந்த பேய் ஓடி போயிரும் என்ற ஒரு கருத்தை பதிய வைத்திருக்கின்றார்கள். ஆனா பைபிளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. பைபிள்ல பிசாசு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசை நாமும் விசுவாசிக்கின்றோம். எந்த பிசாசு? ஏதேன் தோட்டத்திலே இருந்த அந்த பிசாசு. அதுக்கு முன்னாடி யார் செத்து போனாங்க? யாருமே சாகல. ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடி யாரும் சாகல. ஆனால் அந்த இடத்துல பிசாசு இருந்தான். தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கின்ற அளவுக்கு, யோபு புத்தகத்திலே வாசிக்கின்ற அளவுக்கு அந்த பிசாசை நாம் உண்டு என்று விசுவாசிக்கின்றோம். அந்த பிசாசு இயேசுவனுடைய உயிர்த்தெழுதலிலே அவனுடைய தலை நசுக்கப்பட்டது என்று விசுவாசிக்கின்றோம். இன்றைக்கு பிசாசுக்கும் நமக்கும் இருக்கின்ற போராட்டம் சரீரத்துக்குரியதல்ல, ஆவிக்குரிய போராட்டம். அதற்கு ஆவிக்குரிய அணிகலன்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதை நாம் விசுவாசிக்கின்றோம். ஆனா மரித்து போனவர்கள் பிசாசாக மாறுகிறார்கள், அவர்கள் மக்களை பிடிக்கிறார்கள், அவர்களை நாங்க ஜெபம் பண்ணி துரத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சில பேர். இது வேதத்திற்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேதத்தில் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வேதாகமத்தை தேடி தேடி வாசித்தாலும் செத்து போனவர்கள் பிசாசாக வந்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் வாசிக்கவே முடியாது. உண்மை. உங்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தாலும் இந்த செய்தி உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய சபைகள் கிறிஸ்துவின் மேல் அல்ல, இந்த பிசாசின் மேல். எந்த பிசாசு? செத்து போனவங்க வந்து மக்களை பிடிக்கிறாங்கிற அந்த பிசாசின் மேல் கட்டப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வயது இருந்திருக்குமானால் கிராமங்களில உடுக்கைகளை எடுத்து அடித்து கொண்டு எல்லா கிராமத்திலையும் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு காணோம்.
பெரும்பாலும் காணோம், கொஞ்சம் பேர் தான். ஒருத்தர் சொன்னாரு, அங்கிருந்து துரத்து விட்டாங்க, எல்லாம் வந்து இங்க பூந்துச்சுன்னு. அங்கே காணோம், ஒடுக்கி எடுத்தவர்களை காணோம் அதிகமா. அதை பற்றி அங்கே ஆடினவர்களை குறைந்து விட்ட எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதற்காக சாவு குறைஞ்சிருச்சா? இல்ல. என்ன ஆச்சு? கரண்ட் வந்துருச்சு, அவ்வளவுதான் விஷயம். மின்சாரம் வந்து விட்டதற்கு அப்புறம் இருள் என்பது போய்விட்டது, பயம் என்பது போய்விட்டது. 12 மணி பேய் வருகின்ற நேரம் என்பது போய் சீரியல் எல்லாம் பார்த்துட்டு 12 மணிக்கு தான் சாப்பிடுற நிலை வந்து விட்டது. 12 மணிக்கு டியூட்டிக்கு போகின்ற நிலை வந்து விட்டது. அதனால இந்த பயங்கள் தீர்ந்து விட்டது. மக்களும் சத்தான உணவு சாப்பிடுகின்றார்கள். ஆகவே இவைகள் மாறிவிட்டது. அதான் உண்மை. அதை தாண்டி செத்து போனவங்க வந்து அலைக்கழிக்கிறார்கள், பிசாசாக வருகின்றார்கள் என்பது மனிதனால் கட்டுவிக்கப்பட்ட கட்டுக்கதைகளை தவிர பைபிளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் 3வது நாள்ல செய்யப்படுகின்ற சடங்குகள், அப்படியானால் கல்லறையிலே கொண்டு போய் பால் ஊத்துவது, அதற்கு ஒரு மாலை போடுவது என்று சொல்லி தொடர்ந்து நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள், படையல்கள், நிறைய அவங்களுக்கு விரும்புறது எல்லாத்தையும் வச்சு படைக்கிறேன் என்று சொல்லி ஊழியக்காரர்களை அழைத்து ஜெபிக்குங்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள். ஒரு இடத்துல நான் பயந்து போய்விட்டேன். உண்மையான விஷயம். ஜெபம் பண்றோம் வாங்க என்று சொல்லிவிட்டு போனா அந்த மரித்தவருடைய போட்டாவை வச்சு வீடு நிறைய கறி, வடை, பன்னு எல்லாம் இருக்கு. மதுபான பாட்டில்களும் இருக்கிறது. ஜெபியுங்கள் என்று பேர் சொல்லுகின்றார்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி பாருங்கள். மரித்து போனவன் இல்லை, காக்காய்க்கு உணவு வைக்கின்ற பழக்கங்கள், இதையெல்லாம் தாண்டி இந்த 40வது நாள்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. அது எங்கிருந்து அந்த சித்தாந்தம் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் கேட்பவர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். இயேசு 40 நாள் இருந்துட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது மாதிரி இந்த ஆவியும் 40 நாள் நம்மளை சுத்திட்டு இருக்கோம். 40வது நாள் ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பலாம் என்ற ஒரு செய்திக்கு வருகின்றார்கள். அதற்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கலான்னு ஆறுதல் கூட்டம் ஒன்று வைத்து குடும்ப மக்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது வேறு. ஆனால் அது 40வது நாள் கூட்டமாக வைத்து கொள்வது என்பது மிக கடினமான ஒன்று. இதை பேசுவதற்கு சற்று சில மணி நேரங்களுக்கு முன்பாக அப்படி ஒரு கூட்டத்திற்கு போய் வந்தது வேதனையை கொடுக்கிறது. ஏற்கனவே அந்த நபர் வியாதியாய் இருந்த பொழுது அந்த குடும்ப மக்கள் செய்த செலவு, மரணத்திலே அடக்க செலவு என்று மிகப்பெரிய கடனிலே மாட்டி இருக்கின்றார்கள். இப்போ எங்க மாமா பண்ணாங்க, எங்க மச்சான் பண்ணாங்கன்னு 500-600 பேரை கூட்டி அழைத்து அத்தனை பேர்த்துக்கு பிரியாணியும் அந்த ஃப்ரைகளும் அதுக்கு தடபுடலான ஆகாரமும் கொடுத்து எவ்வளவு பெரிய செலவு பாருங்க. ஒன்று அது அந்த குடும்பத்திற்கு ஆபத்து, இன்னொன்று அதிலே அர்த்தமில்லாத செயல்கள். இவைகளும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அடுத்து, மரித்தவன் நன்மை செய்ய முடியுமா அல்லது தீமை செய்ய முடியுமா? ஏன்னா மரித்தவனுடைய ஒரு போட்டோவை வச்சு கும்பிட்டுக்குங்க என்று சொல்லுகின்றார்கள், அதை வணங்குங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு லைட்டு வச்சு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதோ எங்காவது போகும்போதோ அதை வணங்குங்கள் என்று சொல்லுகின்றார்களே, அது கிறிஸ்தவத்துக்குள்ளாகத்தான். நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வேற பக்கம்னு நினைக்காதீங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக நடக்கின்ற நிகழ்ச்சிகள் தான். அப்போ இதை
எப்படி கிறிஸ்தவம் பார்க்கிறது? சங்கீதம் 115:17 மரித்தவர்கள் கர்த்தரை துதியார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிக்கின்ற அந்த சென்ஸ் அவங்களுக்கு இல்லை. பிரசங்கி 9:6 மரித்தோர் ஒன்றும் அறியார்கள். அவங்க போட்டா வச்சு எனக்கு நல்லது பண்ணு, என்னை காப்பாத்து, என்னுடைய நல்லது பண்ணுன்னு சொல்றதோ, அல்லது அவர்கள் எனக்கு தீமை செய்து விடுவார்கள், நீ இப்படி பண்ணினா செத்து போன உங்க அப்பா உன்னைய கெடுத்துருவாரு, உன் குடும்பத்தை கெடுத்துருவாரு அப்படின்னு மிரட்டுவதோ, இது எந்த அளவுல பைபிளோடு சம்பந்தப்பட்டது? அப்படி ஒண்ணும் இல்லை. அப்போ மரித்தவர்கள் தீமையும் செய்ய முடியாது, அவர்களால் நன்மையும் செய்ய முடியாது. அவர்கள் ஒருவேளை என்னுடைய அப்பாவாக இருந்தால் உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு நன்மை செய்திருக்கலாம், ஒருவேளை சிலருக்கு தீமை கூட செய்திருக்கலாம். ஆனால் மரித்ததற்கு அப்புறமாக அவர்கள் அவங்க பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ உறவுகளுக்கோ அல்லது தன்னை யாராயிலும் கொலை செய்திருந்தால் அவர்களுக்கோ தீமையும் செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது. இதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்து, மரித்தவர்கள் வணக்கத்திற்குரியவர்களா? வணக்கத்திற்குரியவர்களா? எந்த கேள்விக்கும் இதேதான். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த போட்டா வச்சு வணங்குவதனாலே எந்த பயனும் இல்லை. அதனாலே அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. இதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, 7 பிறவிகள் உண்டா? அதே வசனம் எபிரேயர் 9:27 ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவ விசுவாசம் என்பது ஒரு பிறவி மட்டும்தான், 7 பிறவி அல்ல. 7 பிறவி எடுத்தாலும் நான் தான் நல்லா சொல்றதெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசம் அல்ல. அடுத்த பிறவி என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை அல்ல. ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு முறை மரிக்கிறோம், நியாய தீர்ப்பின் வழியாக பரலோகத்திற்கோ மோட்சத்திற்கோ நரகத்திற்கோ போகின்றோம். அடுத்து, மரித்ததற்கு பிறகு மனம் திரும்ப முடியுமா? மரிச்சதுக்கு அப்புறம், செத்து போனதுக்கு அப்புறம் மனம் திரும்ப முடியுமா? சங்கீதம் 6:5 சொல்லுகிறது, மரணத்தில் உம்மை நினைவு கூர்வது இல்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று கேட்கின்றார். இப்ப மரணத்திற்கு அப்புறம் அவர் துதிக்கிறது யாரும் இல்லை, அவர் நினைவு கூறுறதும் இல்லை. அப்படியானால் அந்த நினைவுகளே இல்லைங்கும் போது மனம் திரும்புதல் என்பது இன்னொரு செகண்ட் சாய்ஸ் என்பது இல்லை. மரம் எங்கே விழுந்ததோ அங்கே கிடக்கும். மரம் காத்துக்கு ஆடுது, கிழக்கே மேற்கே கிழக்கே மேற்கே என்று ஆடுகிறது. ஆடுற வரைக்கும் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் விழுந்து விட்டால் மறுபடியும் எழுந்து அது அடுத்த பகுதிக்கு வருவதில்லை. அப்ப நம்முடைய நிலைப்பாடு பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் ஆடிட்டே இருக்கோம். ஆனா விழுந்துட்டா எங்க விழுந்தோமோ அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் எழுந்து நாம் இன்னொரு இடத்திற்கு போக முடியாது. இதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரணத்தை கிறிஸ்தவம் எப்படி பார்க்கிறது? வெளிப்படுத்தல் 14:13 இளைப்பாறுதலாக பார்க்கிறது. இளைப்பாறுதல், ரெஸ்ட். இவ்வளவு நாட்களாக பட்ட பிரயாசத்திலே இருந்து ஓய்வாக பார்க்கிறது. மார்க் 9:59 1 ராஜாக்கள் 11:43 நித்திரை என்று பார்க்கிறது. தூக்கம், தூங்கி எழுந்த ஒருவரை போல பார்க்கிறது. தூங்குகின்றார்கள், நிச்சயமாகவே எழுந்திருப்பார்கள். இதுதான், அப்படித்தான் இந்த மரணத்தை பார்க்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, இப்போ ஆவியை பற்றி நாம் படித்தோம். இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யலாம்? சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது என்று சொல்லி நாம் படித்தோம். இந்த மண்ணுக்கு
என்ன ஷேப்ல கொண்டு போக முடியும்? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தாவீது எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டார். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப அடக்கம் செய்கின்ற ஒரு முறை, கல்லறையில அடக்கம் செய்கின்ற ஒரு முறை பன்னெடு காலமாக இருந்து வருகின்ற ஒன்று. யோவான் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சவுல் ராஜா, அவருடைய பிள்ளைகள் இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? தகனம் செய்யப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். அதுவும் அன்றைய நாளில முரண்பாடாக பார்க்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. ஆக இந்த சரீரத்தை அடக்கம் செய்கிறோம், தகனம் செய்கிறோம். இந்த 2 முறை நம்ம பகுதியில இருக்கிறது. இந்த 2மே ஓகேவா என்றால் எஸ். ஏன் இத சொல்றேன்னா, இந்த கொரோனா காலங்களில் தன்னுடைய உறவுகளை, பெற்றோர்களை, பிள்ளைகளை அடக்கம் செய்ய முடியாமல் எரித்து விட்டவர்களுடைய மனசாட்சியை இருக்க ரொம்ப கஷ்டப்படுத்துது. நிறைய பேருடைய மனசாட்சியை ரொம்ப கஷ்டப்படுத்து. ஐயோ, எங்க அப்பாவை அடக்கம் பண்ணலையே, அவங்க எழுந்திருக்க மாட்டாங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அநேகருடைய மனசாட்சி உறுத்துகிறது. இல்ல, எரிப்பதையும் வேதம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அடுத்து, இந்த கல்லறைக்கு எப்படி எடுத்து செல்லலாம்? எப்படி எடுத்து செல்லலாம்? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அப்னேருடைய சரீரம் பாடையிலே வைக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டது, அடக்கத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. தாவீது அழுது கொண்டு கூட சென்றார். அப்ப அப்னேர் என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தலைவன் தாவீது அழுது கொண்டு போகின்ற நிலையில ஒரு பாடையிலே வைத்து எடுத்து செல்லப்பட்டான். யாத்ராகமம் 50ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல மரித்து போன யோசேப்பினுடைய சரீரம் பெட்டியிலே வைக்கப்பட்டது. அது எருசலேமுக்கு இந்த இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது. இப்ப பெட்டியிலே வைக்கின்ற ஒரு முறையும் அந்நாட்களிலே இருந்தது. பாடையிலே எடுத்துக்கொள்ள போகின்ற முறைகளும் இருந்தது. இதுவும் கூட இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய புலம்பல் இதுதான். ஐயோ, எங்க அம்மாவை பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணல, ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்து அப்படியே இறக்கிட்டாங்க. இவைகள் குற்ற உணர்வுகளாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். பெட்டியிலே வைப்பதும், பாடையிலே கொண்டு போய் அடக்கம் செய்வதும், எரிப்பதும் வேதம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று. ஆனா ஒரு விஷயம், கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு பழக்கம், பெட்டிக்குள்ளர சரீரத்தை வைத்து அதை அழகாக மூடி அதன் மேல் மண்ணை போடுவது. நிறைய அடக்கங்கள் நடத்தி இருக்கிறேன். சில சமயங்களில் பெட்டி இல்லாமல் வைக்கப்படுகின்ற சரீரத்தின் மேல் மண்ணை போடும் பொழுது அவ்வளோ நல்லா இல்லை, உணர்வுகள் நல்லா இல்லை. அதுவே பெட்டியின் மேல் போடும்போது அது அவ்வளவு தெரிவிக்கவில்லை. நிறைய இடங்களில சங்கடங்கள் இருந்திருக்கிறது. அதனால கிறிஸ்தவர்கள் கை கொள்ளுகின்ற பெட்டியிலே வைத்து நல்ல அடக்கம் செய்வது என்பது சரியான முறைதான். ஏன் இந்த சரீரத்தை கௌரவமாக டிஸ்போஸ் பண்ண வேண்டும்? தேவன் வாசம் செய்த ஆலயம். இந்த சரீரம் தேவன் வாசம் செய்த ஆலயம். இப்ப தேவன் இல்லை. அப்படியானால் இந்த ஆலயத்தை சரியான முறையில அடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த அடக்க ஆராதனை புத்தகத்துல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த வாசகம் இப்படித்தான் சொல்லுகிறது. இந்த சரீரத்தை நான் மண்ணுக்கு மண்ணாக, பொழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக ஒப்பு கொடுக்கிறேன்.
இப்பவே எரிகி ஊட்டுகின்ற ஒன்றை அந்த புத்தகத்துல ஒரு வரியில ஒரு வார்த்தையில கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டதே என்னுடைய உறவுகளுக்கு என்று நினைக்கின்றவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்துல ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றால் அதற்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த சூழ்நிலைக்கேற்ப மரியாதையோட அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவ்வளவுதான். மரணத்தின் சூழலில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, கேட்கப்படவில்லை இல்ல. யோசிச்சு பாருங்க, அந்த மரண படுக்கையில இருக்கும் பொழுது அந்த குடும்ப மக்கள், ஊழியக்காரர்கள் கூட, அவளுடைய குடும்ப மக்கள் சபையாக கூடி ஜெபித்த நாட்கள், கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்து பதில் கிடைக்காமல் மரித்து விட்டார்களே, இதை எப்படி பார்ப்பது? தாவீது அதை தான் செய்தார். தன்னுடைய குழந்தை பிழைக்கும் என்று சொல்லி அழுதழுது புலம்பினார் 7 நாட்கள். ஆனாலும் அந்த குழந்தை மரித்து விட்டது. இனி நான் தான் அவர்களிடத்திலே போக வேண்டுமே தவிர அந்த குழந்தை திரும்பவும் என்னிடத்திலே போகாது என்று ஆறுதல் படுத்திக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த விஷயங்களையும் நாம் ஞாபகத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மரணத்தை சந்திப்பதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். இதுதான் விஷயம். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் எனக்கு உண்டு. எப்பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும், சிறு வயதோ பெரு வயதோ, கடைசியில பார்த்துக்கலாம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 50 வயசுக்கு மேல பார்த்துக்கலாம், 60 வயசுக்கு மேல பார்த்துக்கலாம், அப்படி சொல்ல முடியாது. எரேமியா 33:11 கர்த்தர் துன்மார்க்கரின் மரணத்தை விரும்புவதில்லை. நீ மனம் திரும்பாம மரித்தால் அது கர்த்தருக்கே விருப்பம் இல்லை. ஆமோஸ் 4:12 தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. மரணம் என்பது எனக்கு எப்பொழுது தெரியாது, இயேசுவோட வருகை என்பது எப்பொழுது தெரியாது. ஒருவேளை தெரிந்திருந்தால் உலகம் இன்றைக்கு இப்படி இருக்கவும் செய்யாது. ஆகவே எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும் என்ற காரணத்தினாலே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது, அதை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. மரணம் இறுதியானது அல்ல. 1 கொரிந்தியர் 15:52 மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள். ரோமர் 4:17 மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அப்ப மரணம் என்பது கடைசி அல்ல, அதுக்கப்புறம் ஒரு வாழ்வு உண்டு, அதற்கப்புறம் ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மரணத்தின் பொழுது எப்பொழுது எனக்கு அது ஆதாயம்? கர்த்தருக்குள் மரித்தேன். ஆனால் கர்த்தருக்குள் நான் எப்படி வர முடியும்? மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறப்பட்டவர்கள். அப்போ உண்மையான விசுவாசத்தோட ஞானஸ்நானத்தின் வழியாக கர்த்தருக்குள் வர முடியும். கர்த்தருக்குள் வந்தவர்கள் அப்போஸ்தலர் 2:47 சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அந்த சபையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசு வரப்போகிறார். அந்த சபைக்குள்ளாக, மணவாட்டியாகிய அந்த சபைக்குள்ளாக நான் இருந்தால் இயேசுவோட வருகை எனக்கு மகிழ்ச்சி. அந்த சபைக்குள்ளாக நான் தொடர்ந்து நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டால் என் மரணம் எனக்கு லாபம். இல்லாவிட்டால் மிக பெரும் சோகம், மிக பெரும் சோகம். அவர் வேறு வருகை எதிர்பாராத மக்களுக்கு அது மிக பெரும் அதிர்ச்சியாய் இருக்கிறது. மரணத்தின் பிடியிலே மாட்டிக்கொண்ட அந்த குடும்ப மக்களுக்கு பைபிள் சொல்லுகின்ற ஆறுதல், இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவர். அவர் விட்டு சென்றாலும் அந்த குடும்ப மக்களோடு ஆண்டவர் இருக்கிறார். எப்படி போல இருக்கிறார்? 103 சங்கீதம் 13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. பயப்பட்டாலும் பயப்படாமல் இருந்தாலும் மரணம் கிறிஸ்தவர்களுடைய நிறைவு அல்ல. அதற்கு பிறகு
மறுபடியும் எழுப்பப்படுவோம். நியாய தீர்ப்பின் வழியாக பரலோகத்திற்கு போவோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு மரணத்தின் வழியாக நியாய தீர்ப்பு, அந்த மரணத்தை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா? எப்ப வரும் தெரியாது. இயேசு எப்பொழுது வருகிறார்? மறைக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அவர் எப்பொழுதோ வரட்டும், நான் எப்பொழுதோ மறிக்கட்டும், நான் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கட்டும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்க எல்லாம் மேடு பள்ள விளையாட்டு வேண்டாம். ஒரு இடத்துல நிற்போம், ஒரு இடத்துல நிற்போம். கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்போம். கிறிஸ்துவோடு மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.